திருப்பலி முன்னுரை. தவக்காலத்தின் முதல் வாரமாகிய இன்று உங்கள் அனைவரையும் இயேசுவே ஆண்டவர் அன்பியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இஸ்ராயேல் மக்களின் பாலைவன சோதனைகளையும் இயேசுவின் பாலைவன சோதனைகளையும் ஒப்பிட்டு எம் வாழ்வில் நிகழும் எல்லா சோதனைகளையும் எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இன்றைய உயிருள்ள இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் மனிதனாக பிறந்த இயேசு அழுகையின் சோதனையை வெற்றி கொள்ள இறைவார்த்தை என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துகிறார். மனிதனின் வாழ்க்கையில் சோதனைகள் இன்றியமையாதது. அதனை வெற்றி கொள்ள இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட உன்னத கொடையே இறைவார்த்தை. ஆதலால் திருவிவிலிய வாசிப்பை இத்தவக்காலத்தில் வழக்கப்படுத்தி கொள்ளவும் வாழ்வின் சோதனைகளை வெற்றி கொள்ள இறைவரும் வேண்டியும் இத்திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம், இறையாசிர் பெறுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை திருப்பலியானது இதோ நம்முடைய பங்கில வருகின்ற 5 நாட்களும் தியானத்தை நடத்த இருக்கின்ற நம்பிக்கை இலைகள் தியானத்தில் இருக்கின்ற குருக்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜெபிப்போம். காலையில் வீடுகள் சந்திக்கவும் மாலையில் நமக்கு இறை வார்த்தை பகிர்வையும் தர இருக்கின்றார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மேலுமாக இந்த திருப்பலியானது ஜோசப் சௌமியா குடும்பத்தாலும் கிமோஷ் லதாஸ் சார்ல்ஸ் அருள்மணி ஜோசப் ராஜ் குடும்பத்தினர், இயேசுவே ஆண்டவர் அன்பிய குடும்பங்கள், ஸ்டாலின் அனுஷியா குடும்பத்தினர் நன்றி பலியாகவும் இறை ஆசிரியருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் சிறப்பு கருத்துக்களுக்காக அருண் வேலையில் உள்ள தடைகள் நீங்கும்படியாகவும், கிரேசி விரைவில் நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், ஆஞ்சலின் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கிறது. மேலுமாக கிறிஸ்துவில் வாழ்ந்து மரித்த அருள்மேரி பால்ராஜ், கொச்சி கோசி வைத்தியன், ஆப்ரஹாம் லிங்கன், அருள்சாமி ராஜமாணிக்கம், ஜான் டேவிட், மார்டின் ஃபெரியா, கேத்ரீன் ஃபெரியா மற்றும் பிரான்சினா என்னும் ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியில ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம், இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவி அருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் நாங்கள் அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களினத்தின் விசுவாச அறிக்கை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 4-10 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: முதற் பலன் நிறைந்த கூடையை குரு உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிப்பிடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது: நிரந்தர குடியற்ற அறமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராய் இருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவர் ஆனார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர், கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்பொழுது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஒதுங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பார். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். பல்லவி. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதந்து செல்வீர். பல்லவி. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். பல்லவி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வசனங்கள் 8 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, மறைநூலில் சொல்லியிருப்பது இதுவே: வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆண்டவருடைய அருள் ஆசீர் நிரம்பி வருகின்ற நேரம்.
இப்பொழுது நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இந்த ஒரு வார காலம் இந்த பங்கினுடைய ஆன்மீக பொறுப்பையும் அக்கறையையும் பராமரிப்பையும் எங்களிடம் ஒப்படைக்கின்றதன் அடையாளமாக இதோ ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை இப்பொழுது பவுனியாக எடுத்து வரப்போகின்றார். அனைவருமே எழுந்து நிற்போம். தந்தை அவர்கள் சுமந்து வருகிற இந்த உடன்படிக்கையின் நூலான திருவிவிலியமானது எப்படி இஸ்ரேல் மக்களுடைய உள்ளத்தில் புதியதொரு உடன்படிக்கையை எழுதுவேன் என்று சொன்ன தெய்வம் இதோ இந்த வார காலம் முழுவதும் நம் உள்ளத்தில் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை வைத்து எழுதி நாம் அவரோடு உள்ள உறவை புதுப்பிக்கவும் அவருடைய உறவிலே ஆளப்படவும் இப்பொழுது தந்தை அவர்கள் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையை தாவீது அரசன் உடன்படிக்கை பிள்ளையை சுமந்து கொண்டதைப் போல வருகிறார். அனைவரும் இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க ஜெபிப்போம். ஆண்டவரின் வார்த்தை எல்லோரையும் காப்பதாக. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவரின் வார்த்தை நம்மை காப்பதாக. வாழ்வு தரும் வார்த்தை இறைவார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை இறைவார்த்தை. ஆயன் நம்மை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். வாழ்வு தரும் வார்த்தை இறைவார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை இறைவார்த்தை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அலகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால்
உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இது எங்க வைக்கிறது? Blessed, O Lord God of all creation, through your goodness of bread we offer you fruit of the earth of human hands. Become for us the bread of life. Blessed be God forever. Blessed, O Lord God of all creation, through your goodness of the wine we offer you fruit of the vine, work of human hands. Will become for us a spiritual drink. Blessed be God forever. With humble spirit and contrite heart may be accepted by O Lord with the sacrifice and மகனே, ஆனாலும் முன்னன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. காணிக்கையாய் தந்தார் நீதானே, காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய தொடக்க உரையானது ஆண்டவரின் சோதனை என்ற இறையியலை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாக. ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, எல்லா திருநிலையினராக இணைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் யாவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை கனிவோடு மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இவ்வுலகில் இறையரசு வர இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கண்களை மூடி அமைதியாக மௌனமாக சிறப்பாக உலக அமைதிக்காக மன்றாடுவோம். நம்முடைய பங்கிற்காகவும் பங்கில் உள்ள எல்லா அன்பியங்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் இந்த திருப்பீடத்தின் முன் குழுமையில் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அருளும் ஆழ்மன அமைதியும் சமாதானமும் கிடைக்க வேண்டுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளிக்கும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்குள்ளும் திருளும் திருநீதிக்கும் தீர்க்கும் திறனுக்குள்ளாகவும் பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமழிக்கும் மறுமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரில் எழுந்தள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி அள்ளும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமனை காத்து முடிவு வாழ்வதா. இறை மக்களுக்கு நன்மை வழங்க அருட்சகோதரிகள் உதவி செய்யுமாறு அன்புடன் அழைக்கிறேன்.
இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறை சிறப்பிக்கிறோம். இந்த மாலை திருப்பலியை இயேசுவே ஆண்டவர் அன்பியத்தை சார்ந்தோர் சிறப்பித்தார்கள். அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். வரும் ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி காலை 7:45 மணி திருப்பலியை புனித பனிமய மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். மாலை 6 மணி திருப்பலியை புனித டாமினிக் சாவியோ அன்பியத்தை சார்ந்தோர் சிறப்பிப்பார்கள். தவக்கால சிறப்பு தியானம் இன்று முதல் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். 5:30 மணிக்கு ஜபமாலையும் அதைத் தொடர்ந்து தியான மறைவுரையும் ஆராதனையும் திருப்பலியும் நடைபெறும். அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். இந்த தியானத்தை ஒட்டி அருட்தந்தையர்கள் வரும் திங்கட்கிழமை முதல் நாளை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நமது இல்லங்களை சந்திக்க வருவார்கள். தங்கள் அன்பியத்துக்கு வரும் நாளை அன்பிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இப்பொழுது நமது அன்பிய தலைமை பொறுப்பாளராக இருக்கிற பிரதர் ஜோசப் அல்மேடா அவர்கள் இந்த டைம் டேபிள் எந்தெந்த நாளைக்கு எந்த அன்பியத்துக்கு வருவார்கள் என்பதை அறிவிப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை திங்கட்கிழமை 10ஆம் தேதி புனித அந்தோனியார் அன்பியம், இயேசுவே ஆண்டவர் அன்பியம், கிறிஸ்து அரசர் அன்பியம், ஜெரோம் அன்பியம், பெனட் அன்பியம் ஆகியவற்றை நமது தந்தையர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி நமது பனிமய மாதா அன்பியம், புனித செசிலியா அன்பியம், குழந்தை தெரசால் அன்பியம், உயிர்த்த ஆண்டவர் அன்பியம், நல்ல ஆயன் அன்பியம், அவர் லேடி ஆஃப் பாத்திமா ஆகிய அன்பியங்களை சந்திக்க வருகின்றார்கள். 12ஆம் தேதி புதன்கிழமை புனித பிரான்சிஸ் அன்பியம், காணிக்கை மாதா அன்பியம், அல்போன்சா அன்பியம், அவர் லேடி ஆஃப் இம்மாக்குலேட் கன்செப்ஷன் அன்பியம், அருளானந்தர் அன்பியம், அவர் லேடி ஆஃப் மயிலாப்பூர் ஆகிய அன்பியங்களை சந்திக்க வருகின்றார்கள். வருகின்ற வியாழக்கிழமை 13ஆம் தேதி புனித பீட்டர், புனித பவுல் அன்பியம், புனித வின்சென்டி பால் அன்பியம், டொமினிக் சாவியோ அன்பியம், லூர்து அன்னை அன்பியம், சிறுமலர் அன்பியம், மரிய வியானி அன்பியம் ஆகியவற்றை சந்திக்க வருகின்றார்கள். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அனைத்து புனிதர்கள் அன்பியம், அன்னை தெரசால் அன்பியம், பர்த்தலோமியோ அன்பியம், ஆரோக்கிய அன்னை அன்பியம், யூதாதேதி அன்பியங்களை சந்திக்க வருகின்றார்கள். எனவே அன்பிய தலைவர்கள் காலை 6:45 மணிக்கு ஆலயம் வந்து தங்களது அன்பிய குடும்பங்களுக்கு தந்தையர்களை அழைத்து செல்ல பணிக்கப்படுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தையர்கள் உங்கள் இல்லத்தை சந்திக்கும் போது அதிக நேரம் உங்கள் இல்லத்தில் செலவிட முடியாது. தயவுசெய்து உணர்ந்து கொள்ளுங்க. 5 நாட்களில் எல்லா குடும்பங்களையும் சந்திக்க வேண்டும். ஆகவே இந்த பேய் ஓட்டுறது அல்லது குணமளிக்கிற ஜபம் அதெல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு வரும் பொழுது உங்களுக்காக நீங்கள் யாரை கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்காக அவர்கள் ஜெபித்து ஆசீர்வதிப்பார்கள். ஆகவே ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தவக்காலத்திலே சிறப்பாக விடுதலை பயண நூல், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், இந்த 2 நூல்களையும் தவக்காலத்தில் ஒவ்வொருவரும் குடும்பமாக இதை வாசித்து ஜெபிக்க அன்புடன் அழைக்கிறேன். மிக சிறப்பான ஆசீர்வாதம் இதில் அடங்கியிருக்கிறது. தவக்காலத்துக்காகவே உரிய நல்ல பகுதிகள் இவை. திருவழிபாடு நேரங்களிலே நேரத்தோடு வந்து முழுமையாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தவக்கால நிகழ்வுகள் அச்சடிக்கப்பட்டு உங்களுக்கு தரப்படும். வீட்டுக்கு போகும்பொழுது இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இதில் குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து முழுமையாக கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன்.
ஒவ்வொரு அருட்சாதனங்கள் சனிக்கிழமைகளில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை ஒவ்வொரு வாரம் அளிக்கப்படுகிறது. இந்த தவக்காலத்தில் தியான நேரத்தில் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை குருக்கள் நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. எல்லோரும் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து இந்த தியானத்தின் ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள நம்மை தயாரிக்க அன்புடன் அழைக்கிறேன். அதுபோல் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை சிறப்பு ஒப்புர அருட்சாதனம் சிறப்பான வகையில் நிறைவேற்றப்படும். ஆகவே எல்லோரும் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கடவுளோடும் அயலாரோடும் ஒப்புரவாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தினமும் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை தேவனர் கருணை ஆராதனை இளையோர் குழுவினரால் வழி நடத்தப்படுகிறது. அதில் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறேன். நேரம் காலதாமதமாவதுனால இது ஃபுல்லாக நான் வாசிக்க போகிறதில்ல. தயவுசெய்து இதை பெற்றுக்கொண்டு இதை வாசித்து இதில் உள்ளது போல முழுமையாக திருவழிபாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன். God bless. Praise the Lord. நல்லா கை சொல்லுங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சக்கேயு முகத்தில் இருந்த மகிழ்ச்சி உங்களிலும் இருக்கின்றது. அவருக்கு மீட்பு கிடைச்சதுனால மகிழ்ச்சி. உங்களுக்கு இன்னைக்கு நாள் தியானம் முடிகிறதுனால மகிழ்ச்சி நினைக்கிறேன். ஜோர கைத்தட்டி இன்றைய நாளை ஆண்டவர் அபிஷேகமாக வல்லமையோடு நமக்கு நடத்தி கொடுத்து நன்றி செலுத்துவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் முதல் முறையாக பல்வேறு குருக்கள் ஒன்றாக இணைந்து முன்னெடுக்கிற முதல் முயற்சி இந்த நம்பிக்கை அலைகள் குருக்கள் தியான குழு. ஃபாதர்ஸ் கூட கேட்டோம், ஏன் குருக்கள் தியான குழுன்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குருவுமே பல சபையை சார்ந்தவர்கள், பல மறை மாநிலத்தை சார்ந்தவர்கள், பல மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். குருக்கள் நாங்கள் இன்னைக்கு மக்கள் சபைகளை தேடி ஓடுகிறத பார்த்துட்டு நண்பர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் இதை பற்றி அதிகம் பேசிக்கிட்டே இருந்தோம். இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் விவிலிய பேராசிரியர்கள், ஒரு பெரிய திருத்தலத்தினுடைய அதிபர், உளவியல் நிபுணர் எல்லாம் நாங்கள் பல வேலைகளை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை திறம்பட மக்களுக்கு எடுத்து அறிவிக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு முதல் முறையாக தமிழகத்தில் பல குருக்கள் ஒன்றிணைந்து இந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். உங்களை நம்பிக்கையில இன்னும் ஆழப்பட உதவி செய்ய வந்திருக்கிறோம். கடவுள் எங்களை எப்படி 2 பேர் அனுப்புனாரோ அதே போல எங்களை பெயர் சொல்லி இங்கு அழைத்து இருக்கிறார். இந்த தியானத்தினுடைய மைய கருத்தாக நாம் கொண்டிருப்பது எதிர்நோக்கின் திரு பயணிகள் தவக்கால தியானம். இந்த எங்களுடைய தியான கருத்துக்கள் எல்லாமே அந்த எதிர்நோக்கை மையப்படுத்தியதாக இருக்கும். இப்போ ஒரு ஓவரால் வியூ உங்களுக்கு கொடுத்துட்றேன். இன்று பொது கருத்துக்காக ஜெபிக்கப்பட்டது ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்ற கருத்தோடு சிந்தித்தோம். நாளைய பொழுது ஏன் பயப்படுகிறீர்கள்? சீடர்கள் படகுல அமர்ந்திருக்கும் பொழுது காற்றை பார்த்து பயப்படுவாங்க. அந்த நம்பிக்கையை பற்றி நாளைய பொழுதில் பேச போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் பல கஷ்டங்களோடு இருக்கிறோம், பல நேரங்கள் நம்பிக்கை இழக்கிறோம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பற்றி நாளைக்கு சிந்திக்க போகிறோம். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அம்மா அழாதே என்று நயின் பட்டணத்து விதவையை பார்த்து சொன்ன ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த நாள் பெண்களுக்கான நாளாக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. அடுத்த நாள் புதன்கிழமை மிகுந்த வேதனையிலும் இயேசு உருக்கமாய் வேண்டினார் என்று சொல்லி ஆண்களுக்காக ஜெபித்து ஜெப வாழ்க்கையை பற்றி சிந்திக்க போகிறோம். இறுதியாக வியாழக்கிழமை இனி பாவம் செய்யாத என்பதை பற்றி சிந்தித்து ஒவ்வொரு அருட்சாதனம் செய்ய போகின்றோம். இதையெல்லாம் எதற்கு? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நாம் ஏறெடுக்க போகின்ற சிறப்பு குணமளிக்கும் ஆராதனைக்காகத்தான். சிலுவை பாதையோடு சேர்ந்து சிறப்பு குணமளிக்கும் ஆராதனை நடைபெறும். அந்த நாளுக்காகத்தான் நாம் நம்மையே தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த புனித நிகழ்வுகளில் நீங்கள் பக்தியோடு வந்து குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். நிச்சயம் சக்கேயை போல நீங்களும் உங்கள் இல்லத்தாரும் மீட்பை பெற்றுக் கொள்வீர்கள். பொது அனௌன்ஸ்மெண்ட்ஸ். நாளைய பொழுதிலிருந்து குருக்களாகிய நாங்கள்
உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக, நீங்கள் எழுதி தரவிருக்கின்ற சிறப்பு விண்ணப்பங்கள் கருத்துகளுக்காக மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சிறப்பு ஆராதனை உங்களுக்காக ஏறெடுக்க போகிறோம். இது தியானத்தில் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், 3 கருத்துக்களை மட்டும் நினைவில் கொண்டு ஜெபியுங்கள். மற்ற விஷயத்துக்கு நீங்க ஜெபிக்கலாம், ஆனா முதன்மைப்படுத்தி 3 கருத்துக்களை மட்டும் நீங்க நினைவில் கொள்ளுங்க. அந்த கருத்துக்களை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அந்த ரிப்பனில் உங்களுக்கு நாங்களே உங்களுக்கு ரிப்பன் கொடுப்போம். அதை எழுதி சிலுவையிலே நாளைக்கு கட்டும் பொழுது அந்த வெள்ளிக்கிழமை அதை பவனியாக எடுத்து வருவோம். ஒரு கம்யூனிட்டி ஸ்பிரிட், உங்களுடைய கருத்தை அவங்க சுமப்பாங்க, உங்களுடைய கருத்தை மற்றவர்கள் சுமப்பார்கள். நம்ம எல்லோருடைய கருத்தையும் திருப்பீடத்தில் வைத்து வெள்ளிக்கிழமை அந்த குணமொழிக்கு ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நாளை பொழுதிலிருந்து உங்களுக்கு வழிகாட்டப்படும், அதற்கான எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்படும். நீங்கள் உங்களுடைய 3 கருத்துக்களை அதில் எழுதி நாங்கள் உங்களுக்கு சொல்வதைப் போல அந்த சிலுவையிலே கட்டி வையுங்கள். அடுத்தபடியாக நாங்கள் வீடுகளை சந்திக்க வரும் பொழுது உங்களுடைய அந்த முதன்மையான கருத்துக்களை எழுதி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை பெயரிட்டு சொல்லி அல்ல, அந்த கருத்துக்களை சொல்லி ஜெபிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுங்கள். அடுத்து முக்கியமான விஷயம், உள்ள நல உதவிக்காக, உளவியல் சார்ந்த உதவிக்காக தந்தை சுரேஷ் அவர்கள் காலை 9:30 மணி முதல் உங்களுக்காக இங்கு காத்திருப்பார். 5 நாட்களும் உங்களுக்காக இருப்பார். எனவே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்ற குருக்களும் உங்களுக்காக காத்திருப்போம், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைய நாளிலே சிறப்பாக நாம் செய்ய போகின்றது சிறு பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்குமான நாளாக இருக்கின்றது. எனவே உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இளைஞர்கள் எல்லோரையும் அழைத்து வாருங்கள். அவர்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பாக ஜெபிக்க போகிறோம், ஆசிரியருக்காக ஜெபிக்க போகிறோம். நாளை வருகின்ற பொழுது இளைஞர்களும் சிறு பிள்ளைகளும் உங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்களையோ, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட பொருட்களையோ, பேனா, பென்சில் அல்லது எனிதிங் ஃபார் தட் மேட்டர், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொண்டு வாருங்க. சிறப்பாக நாங்கள் ஏறெடுக்க போகிறோம். நாளை வருகின்ற பொழுது இளைஞர்கள், சிறுவர்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிலுவை இருந்தால் அந்த சிலுவையும் கொண்டு வாருங்கள். நாளை இறையிறக்கத்தின் ஜெபமாலை சொல்லி பவனியாக வந்து ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சக்கேயுவை போல ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு இந்த தியானத்தில் ஒரு வாரம் வந்து கலந்து பாருங்கள். நிச்சயம் நீங்களும் உங்கள் இல்லத்தாரும் மீட்பை பெறுவீர்கள். அனைவரும் இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். ஹலோ அன்பார்ந்தவர்களே, திருப்பலி முடிந்தவுடன் தயவுசெய்து நீங்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலிகளை, சேர்ஸ் எல்லாம் இந்த இடது பக்கத்தில் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பள்ளிக்கூடத்தில் நடக்க இருக்கிறார். 11ஆம் வகுப்பு கவர்மெண்ட் எக்ஸாம், போர்டு எக்ஸாம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் இருந்தெல்லாம் இங்கே வருவாங்க. ஆகையினால தயவுசெய்து குறுக்க எந்த சேர்ஸ் இருக்கக்கூடாது, எல்லா சேரும் அங்கே போயிடணும். அதனால் வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இளைஞர்கள் கூட ஒவ்வொருவருமே ஒரு சேர் எடுத்து அங்கே போட்டுடுங்க. கீழே நம்ம பயன்படுத்தின பாட்டுத்தாளை அப்படியே கீழே கசைக்கு போட்டு போயிடுவோம். நம்ம தயவுசெய்து அதையும் கூட கீழே எது இருந்ததுன்னா அதை எடுத்து அப்புறப்படுத்துமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 23ஆம் தேதி இங்கேருந்து நடைப்பயணமாக செல்கிறோம். 30ஆம் தேதி பழவேற்காடுக்கு நாம் சிலுவை பாதை செல்ல திருப்பயணமாக செல்லுகிறோம். ஆகையினால இதை குறித்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பெறவை கமிட்டி உறுப்பினர்களிடமோ அல்லது உதவி பங்கு தந்தையரிடமோ பெயரை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, நாளை வரும் பொழுது தவறாமல் திருவிவிலியம் கொண்டு வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு பைபிள் எடுத்துட்டு வாங்க. அப்பொழுதுதான் இறை வார்த்தையை சிந்திப்பதற்கும் அதை பற்றி கேட்பதற்கும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். Please don't forget to bring the Bible. Thank you. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் உன்னக வினவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் நாட கற்றுக்கொள்வதோடு
உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியவர்களே, எல்லோரும் முன்னாடி வாங்க. குருக்கள் தங்களது இந்த ஆயத்தை இந்த திரு ஆடையில் தலையில் வச்சு உங்களுக்காண்டி ஜெபம் பண்ணி அனுப்புகிறோம். அந்த பிளஸ்ஸிங்கோடு நீங்கள் வீட்டிற்கு செல்லலாம். முன்னாடி வாங்க குருக்கள். நாங்கள் அனைவரும் முன்னாடி நின்று இந்த திருவுடைய ஆசிரியர் உங்களுக்கு தருகிறோம். ஆசிர் பெற்ற பிறகு தயவுசெய்து மறக்காமல் சேர்ஸ் எடுத்து போட்டுடுங்க. நன்றி. மனிதா